போலாவரம் திட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலங்கானாவில் முழு கடையடைப்பு போராட்டம் நடந்தது. ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் போலாவரம் நீர்ப்பாசனம் மற்றும் நீர் மின்சார திட்டம் மத்திய அரசின் நிதியுதவியுடன் நிறைவேற்றப்பட உள்ளது. நீண்ட காலமாக கிடப்பில் கிடக்கும் இத்திட்டத்தை சுமூகமாக நிறைவேற்றும் பொருட்டு தெலங்கானாவின் கம்மம் மாவட்டத்தின் சில கிராமங்களை ஆந்திராவுக்கு மாற்றும் வகையில் ஆந்திர மறுசீரமைப்பு சட்டத்திருத்த மசோதா லோக்சபாவில் வெள்ளியன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி, பிஜு ஜனதா தளம், காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போது குரல் ஓட்டெடுப்பு மூலம் மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். தெலங்கானாவுக்குட்பட்ட கிராமங்களை மாற்ற வழி செய்யும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலங்கானா மாநிலத்தில் சனிக்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தெலங்கானா தனி மாநிலத்துக்காக போராடிய கூட்டுக்குழு மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் நடத்தப்பட்ட முழு அடைப்பின் காரணமாக தலைநகர் ஹைதராபாத் உள்ளிட்ட தெலங்கானாவின் 10 மாவட்டங்களிலும் இயல்பு நிலை முடங்கியது. ஹைதராபாத்தில் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன. பேருந்து, ஆட்டோக்களும் ஓடாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. We are observing this bandh in protest against the autocratic decision of the central government in connection with the transfer of 7 mandals to Andhra Pradesh. Now this is contrary to Article 3 and 4. According to Article 3 and 4 of the Indian Constitution, transfer of any territories from one state to another state must go through a particular process. It involves a particular process. With the approval of the President, the bill must be sent to the concerned assemblies. பந்தை முன்னிட்டு 10 மாவட்டங்களிலும் சாலை மறியல் போராட்டங்கள் நடந்தன. போலாவரம் திட்டத்தால் சில கிராமங்களை இழக்கவுள்ள கம்மம் மாவட்டத்தில் வாகனங்கள் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கினர். மற்றபடி எந்த அசம்பாவித சம்பவங்களும் இன்றி பந்த் அமைதியான முறையில் நடந்ததாக வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி ரவி குப்தா தெரிவித்தார்.